பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மிரண்டுடுங்க. வாங்க கீழே எல்லாம் கொட்டி கிடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு போதா எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போதா. போதானா என்னம்மா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தே கிச்சன் சேனல். நான் உங்கள் வீணாஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பிளான்ட்ஸ் அப்படியே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் என்ன பிளான்ட் வாங்கியிருக்கேன்றதுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் என்னோட சேனலை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பிளான்ட்ஸ் வந்து அந்த சைடு வச்சுருந்தேன். உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பெயிண்ட் டப்பான்னு நம்ம சொல்லுவோங்க. நார்மல் நம்ம பிளாஸ்டிக் பக்கெட்டை விட இந்த பெயிண்ட் டப்பாலாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்னா ஸ்ட்ராங்கு இந்த நார்மல் பிளாஸ்டிக் பக்கெட்டை விட. நான் பாருங்க 2 பெயிண்ட் டப்பாவை இந்த மாதிரி டர்ன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃப் அந்த பிளேவுட் போட்டு அதுக்கு மேலே வச்சுருக்கேன் பாட்டு. லாஸ்ட் டைம் வந்து அந்த சைடு வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக கார்னர் தெரியுது பாருங்க, அங்கே வந்து குட்டி பெயிண்ட் டப்பா வச்சு அங்கே வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் இந்த சைடுக்கு மாற்றிட்டேன். ஏன்னா இந்த சீசனில் கொஞ்சம் மார்னிங் டைமில் வெயில் இந்த சைடு வருது, அதனால நான் இந்த சைடுக்கு மாற்றிட்டேன். என்ன பண்ணுறது, நிறைய பிளான்ட்ஸ் வைக்கணும், மரங்கள்லாம் வைக்கணும்னு எனக்குமே ரொம்ப ஆசை. பட் ரெண்டட் ஹவுஸ்ன்றதுனால நம்ம கொஞ்சம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் நான் இந்த பிளான்ட்ஸே நான் பார்த்து வைக்கிறேன், ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு. பெரண்டை செடி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. நான் கூடிய சீக்கிரத்தில் சட்னி அரைக்க போகிறேன். சரி வாங்க, நான் என்னோட நியூ பிளான்ட்டை காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி வாங்கியிருந்தேன். நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுங்க, ஏன்னே தெரியல. அதே ஷாம்போ தான், அதே தண்ணி தான், பட் என்னன்னு தெரியல, நிறைய ஹேர் ஃபால். அமேசான்லலாம் இந்த மாதிரி காஞ்ச ரோஸ்மேரியெல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது, அதுதான் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தோம். பட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் தானே. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 15 டேஸ் ஒன்ஸு கொஞ்சமாக போடணுமா செடிக்கு, அதுக்கப்புறம் நல்லா தண்ணி போடணுமா. இது வந்து நல்லா அதுவே அப்சர்வ் ஆகிடும், செடி வந்து நல்லா வளரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து நிறைய பிளான்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ரோஸ் பிளான்ட் வாங்கியிருக்கேன், ஃப்ளவர் பிளான்ட்ஸுங்க தான் நான் நிறைய வாங்கியிருக்கேன். துளசி செடி கூட வாங்கியிருக்கேன். வாங்கும் போது நல்லா இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நாள் ஆக ஆக அதெல்லாமே காஞ்சிடுது, ஏன்னு தெரியல. பட் இந்த டைம் நான் அவங்க கிட்ட சொல்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சீட் மாதிரி கெமிக்கல் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கில் இருக்கு பாருங்க, கவரில் இருக்கு. இந்த பிளான்ட் வந்து 100, அந்த பாட்டில் இருக்கிறது வந்து 150. பட் நான் கொஞ்சம் கூடவோ குறைக்கவோ செஞ்சு அதுக்கப்புறமா ஒரு 20 கம்மி பண்ணாங்க. இந்த 2 பிளான்ட் தான் வாங்கியிருக்கேன். இந்த மல்லிப்பூ செடியில் பார்த்தீங்கன்னா 2 மொக்கு விட்டுருக்கு. ரோஸ்மேரி வந்து மெயினாக நான் ஆயிலுக்காக தான் வாங்கினேன். இப்படி டச் பண்ணிவிட்டு கை ஸ்மெல் பண்ணுறப்போ நல்லா அரோமாங்க, நல்ல ஸ்மெல் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. பார்க்கலாம், இதுவுமே நான் டவுட்டாகவே வாங்கியிருக்கேன், எங்கே காஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில். இதுக்கு நான் வந்து பிளாஸ்டிக் பக்கெட் யூஸ் பண்ணாதது ஒன்று வச்சுருக்கேன். அந்த பக்கெட்டில் மண் இல்லை, மண் வாங்கிட்டு வரணும் நர்சரிக்கு போயிட்டு. நான் வந்து இது வந்து தள்ளு வண்டியில் வாங்கினது. இந்த மாதிரி ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைமாக நான் இது பார்க்குறேன். நான் என்னோட செடிக்கெல்லாம் நான் எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணது கிடையாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தண்ணி மட்டும் போடுவேன் நான். கரெக்டாக தண்ணி போட்டு இது நல்லா புஷ்ஷியாக வளருது என்னோட செடிங்கெல்லாம். பட் இந்த செடிக்கு வந்து 2 செடிக்கு நான் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன்.
அவங்க சொல்கிறாங்க ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள் நல்லா வளரும் அப்படின்னு. பார்க்கலாம். இப்பொழுதுக்கு நான் இங்கே வைக்கிறேன். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பக்கெட்லலாம் மண்ணெல்லாம் நிரப்புனதுக்கப்புறமா நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிட போகிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு பால்கனி ஸ்பேஸ் இருக்கும், அந்த சைடும் இருக்கும். பெயிண்ட் டப்பா நல்லா செம்ம ஸ்ட்ராங்குங்க. நம்ம நார்மல் பிளாஸ்டிக் பக்கெட்டை விட எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளான்ட் வைக்கிறதுக்கு இல்லைனா ஸ்டாண்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இங்கே வச்சு காட்டியிருந்திருக்கேன் பாருங்கள். பெருண்டை செடி சட்னி அரைக்க போகிறேன் கூடிய சீக்கிரத்தில். எலசாக இருக்கும் போதே நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இப்போவே பறித்து அரைக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த 2 செடிக்கு மட்டும் நான் கெமிக்கல் யூஸ் பண்ண போகிறேன். அது அவங்க சொன்னது. நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். நான் இது வரைக்கும் நான் என்னோட செடிக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் எப்படி வளரும் அப்படின்றது. நான் வந்து ஒரு 8 month பேக் வந்து தொட்டாச்சினிங்கி வந்து அச்சுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதில் விளையாடுறது. ஸோ நான் வெளியில் வேப்பிலலாம் பறிக்க போனோம் இல்லைங்களா, அந்த வெள்ளிக்கிழமை பூஜை இப்போ பண்ணுறப்போ அங்கே வந்து இருந்தது. நான் அதை எடுத்துகிட்டு வந்து என்னோட பாட்டில் வச்சுருந்தேன். டே டைம் காட்டுற பாருங்க உங்களுக்கு சன்லைட் எந்த அளவுக்கு வருதுன்னு. இந்த சைடு வந்து வருது, ஸோ அதனால் நான் மாற்றியாச்சு. இங்கே பாருங்க, அந்த தொட்டாச்சினிங்கி வந்து காஞ்சிடுச்சு ஒரு 8 month பேக். பட் இப்போ வந்து ரீசண்டாக அந்த வேர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அது பாருங்க எந்த அளவுக்கு அழகாக வளர்ந்துருக்குன்னு. அந்த வேர் இருந்ததுன்னா எவ்வளோ அழகாக வளருது பாருங்க. நம்ம காஞ்சிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறோம். சடனாக இப்படி வளர்றப்போ ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. நம்மளா ஒரு செடியில் இந்த மாதிரி பூ வளர்த்து சாமிக்கு வச்சு கும்பிடுறப்போ அதோட ஃபீலே ஒரு தனி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கும் இந்த ஃபீல் இருக்கான்னு சொல்லுங்கள். என்னோட பிளான்ஸ் அப்டேட் இவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வர இருக்கிற வீடியோஸில் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த பிளான்ஸ் எல்லாம் நான் எதில் ஷிஃப்ட் பண்ணுறேன்றது. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் கொடுத்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.